வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா காட்டுப்பாக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோ வில்லா மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனால் ரோ வில்லா கிடையாது, எல்லாமே இண்டிவிஜுவல் வில்லாஸ். பில்டர் வந்து பெரிய லேண்ட் வாங்கியிருக்காரு, ரெண்டு வில்லாவாக கட்டி விற்றுட்டே வராரு அப்படி. ஸோ அதான் ஏபின்னு நீங்கள் பார்ப்பீங்க மேலே. ஸோ இப்போ 3 வில்லா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, 4 வில்லா ஆல்ரெடி சோல்ட் அவுட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வில்லா தான். ஸோ காட்டுப்பாக்கமில் செந்தூர்புரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, பில்டர்ஸ் ஏரியா அது. ஸோ சூப்பராக டெவலப் ஆகிட்டே வர ஏரியா. ஸோ இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 20க்கு 60, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதனால் செட்பேக் விட்டுருக்கா, சுற்றி வரலாம் வீடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டு, லேண்டு அப்ரூவ்டு, உங்களுக்கு பில்டிங்கும் அப்ரூவ்டு. நார்த் ஃபேஸிங் பிளாட்டு 24 ஃபீட் ரோடுங்க. ஸோ கிரில் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காரு. ஸோ மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள என்ட்ரானது பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் தனியாக, டைனிங் தனியாக பிரிச்சிருக்காங்க. ஹால் தனியாக இருக்குது, டைனிங் ஏரியா தனியாக இருக்குது. ஸோ டிவி யூனிட்டு எல்லாமே அவங்கள பண்ணிட்டாங்க. ஃபால் சீலிங், டிவி யூனிட்டு, கபோர்டு, லேப்டாப் எல்லா ரூம்ஸ்க்கும் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம் உட்பட அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஸோ இதில் ஒர்க்குன்னு பார்த்தா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒர்க் எதுவுமே கிடையாது. ஸோ ரெடி டு ஆக்குபை வில்லா அது, 100% கம்ப்ளீட்டட் வில்லா அது. ஜஸ்ட் இந்த 2-3 டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அவ்வளோதான். ஸோ ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து ஒரு இனோவா, ஒரு செடான் நிறுத்துற அளவுக்கு 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலையும் டைனிங்கும் தனியாக ஒரு உடன் பார்ட்டிஷனில் பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பூஜை ரூம், உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியா. ஸோ அதுலேயும் உங்களுக்கு நல்லா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் வைக்கிற மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் அழகாக யோசிச்சு நல்லா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கிச்சன், நார்த் ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா சவுத் ஈஸ்ட்டில் உங்களுக்கு கிச்சன் வரும். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான வுட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடல் கிச்சன் எல்லாமே அவரே பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு 5% ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. பின்னாடி நல்லா செட்பேக் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் நல்லா பெரிய கிச்சன், பின்னாடி செட்பேக் கொடுத்துருக்காங்க ஒரு 3 ஃபீட்டுக்கு, சுற்றி வரலாம் வீடு நல்லா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கிச்சன் மேலேயே பண்ணியிருக்காங்க, லேப்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. கலர் சாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சில வீடெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே கொஞ்சம் கலர் கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு, லைட் கலர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காரு. கலர் டைல்ஸ் உட்பட எல்லாமே லைட் கலர்ஸாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இது ப்ரௌனில் கொடுத்துருக்காரு கலர். ஸோ எல்லா ரூமுக்குமே இந்த மாதிரி வார்ட்ரோப்ஸ்லாம் பில்டரே பண்ணிட்டாரு. ஸோ இது கேஷ் பாக்ஸ் மாதிரி, ஜுவல் பாக்ஸ் மாதிரி நம்ம இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அதில். ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஹால், பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஏரியா தனியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூஜை ரூம், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டோர் ஃபிக்ஸ் பண்ணணும், டோர் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ பூஜைக்கும் தனியாக ஒரு ரூம் இருக்குது. ஸோ இது ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காரு. கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா பாத்ரூம் உள்ளே வந்து யூஸ் பண்ண, நம்ம பெட்ரூம் உள்ளே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வெளியிலேயே கொடுத்துருக்காரு அதனால். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ மேலே போய் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லாஞ்ச் ஏரியா கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வீட்டோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் ரெண்டுமே ரொம்ப பெருசுங்க ஆக்சுவலி. ஸோ இது வந்து லாஞ்ச் ஏரியா கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த அளவுக்கு ஹால் பார்த்தோமோ அதே அளவுக்கு அதில் பாதி கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லாஞ்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ஹால் ஒன்று, ஃபால் சீலிங் இதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸ் மட்டுமே உங்களுக்கு 20க்கு 15 இருக்கும் கிட்டத்தட்ட, அந்த அளவுக்கு பெரிய ஹாலு. ஸோ வென்டிலேஷன் நல்லா கொடுத்துருக்காரு. ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க வார்ட்ரோப்ஸ்க்கு, ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்காரு லேப்டாப்புக்கு. இப்போ ஃபால் சீலிங் எல்லா ரூமுக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ இது வாக்கின் வாட்டர் மாதிரி கொடுத்துருக்காரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும், டோர்ஸ் எல்லாம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். மைனர் ஒர்க்ஸ் மட்டும் தான் இருக்குது, மேஜர் ஒர்க்ஸ் 95% எல்லாம் ஓவர். ஸோ டாய்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய டாய்லெட்டு, டைல்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. இதில் வால், ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வென்டிலேஷனுக்காக நல்ல ஜன்னல், பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காரு. ஸோ செந்தில்புரம் ஏரியா வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வர ஏரியா. மகரிஷி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. ரிஷி ஸ்கூல் அப்படின்னு ஒரு மாங்காட்டு ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு மாங்காடு கருமாரியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து. ஸோ இது வந்து இந்த வீட்டோட 3rd பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுலேயுமே உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ப்ளஸ் சூப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்காரு, ஃபால் சீலிங் இதில். ஸோ இதில் ரோட் ஃபேஸிங் பால்கனி வந்துடும் இந்த பெட்ரூமுக்கு. ஸோ இதில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காரு. ஸோ மகரிஷி ஸ்கூல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர். இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல் லொக்கேஷனில் ஒரு ஆஃப் கிரவுண்டில் 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் சைஸ்லேருந்து ஹாஃப் கிரவுண்ட் வரைக்கும் பில்டர்ஸ் நிறையா இங்கே கட்டி விற்றுட்டு இந்த ஏரியா டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95 lakhsலேருந்து இருக்குங்க. 95 lakhsலேருந்து டில் உங்களுக்கு 2 crores வரைக்கும் நம்மகிட்ட ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு வலசரவாக்கம், ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம், பூந்தமல்லி,
ஸோ அந்த மாதிரி சென்னை வெஸ்ட்டு ஃபுல்லாக நம்மகிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ரீசேல் இருக்குது, நியூ இருக்குது, லேண்ட் பார்சல்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி என் சேனல் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ இப்போ நம்ம டெரஸ் ஏரியா போய் பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக இங்கே தனியாக ஒரு ரூம் மாதிரியே கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட. ஸோ வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கு மாடி பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க, கூலிங் டைல்ஸ் அவரே போட்டுட்டார். ஸோ நல்ல பெரிய மாடி தான், 20x60 சைஸ், 60 அடி லென்த்து. ஸோ உங்களுக்கு காமன் வாலும் கிடையாது, இதில் தனிப்பட்டா இண்டிவிஜுவல் அப்ரூவ்டு, எந்த வீட்டுக்குமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் கிடையாது. காமன் வால் கண்டிப்பாக இருக்காது, யூடிஎஸும் கிடையாது. 1200 ஸ்கொயர் ஃபீட்டுமே உங்கள் பேரில் தனியாக பட்டா வந்துடும். 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா தனியாக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவர் டேங்க் கொடுத்துருக்காங்க. சில வீட்டில் பிளாஸ்டிக்கில் வைப்பாங்க, பட் இவர் நல்லா இதிலே பண்ணியிருக்காரு நல்லா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க வர ஏரியா. ஸோ இப்போ வேக்கன் லேண்ட்ஸ் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நிறைய பார்க்க முடியும், பட் எல்லாமே ஃபுல் ஆகிட்டே வருது. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃபில்டர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.65 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா வரும். தேவைப்படுறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.